நான் பிறந்த ஊர் பள்ளபாளையம் என்று சொல்லப்படுகிற ஒரு புழுதிக்காடாக இருக்கிற கிராமம். அதற்கு பக்கத்திலே சூலூர் என்பது மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்ற ஊர். அங்கேதான் என்னுடைய உயர்நிலைப்பள்ளி படிப்பை தொடங்கினேன். சூலூருக்கு அந்த காலத்திலே ஒரு பெருமை உண்டு. சூனாமானா கோட்டை என்று சூலூரை சொல்லுவார்கள். அதாவது சுயமரியாதை கோட்டை என்று அந்த ஊரை குறிப்பிடுவார்கள். அந்த ஊரிலே தான் நான் உயர்நிலைப்பள்ளி படிப்பை தொடங்கினேன். எங்களுடைய ஊரிலே இருந்து 4 கல் தொலைவு நடந்து வர வேண்டும். என்னுடைய தந்தையும் தாயும் மிக ஏழ்மையானவர்கள். என்னுடைய தாய் ஒரு காலத்திலே பஞ்சாலையிலே தொழில் செய்து கொண்டிருந்தவர். அதற்கு பின்னாலே என்னுடைய தாயும் தந்தையும் பொறி வியாபாரம் செய்கிற தொழிலே ஈடுபட்டார்கள். 3 மைல் 4 மைல் இருக்கிற சந்தைக்கெல்லாம் நடந்து போய் வியாபாரம் செய்தார்கள். அந்த வறுமையிலேயும் என்னை படிக்க வைத்தார்கள். மாற்றி போட்டுக்கொள்வதற்கு மாற்று உடை கூட இருக்காது. அவ்வளவு வறுமையான நிலைமையிலே தான் நான் படித்தேன். நான் என்னுடைய இளமை காலத்திலேயே கவிதைகள் எழுதத் தொடங்கினேன். 1950ஆம் ஆண்டே என்னுடைய முதற் கவிதை திருக்குறளார் என்று பாராட்டப்பட்ட திருக்குறள் முனுசாமி அவருடைய குறள் மலர் என்கிற பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே அட்டை பக்கத்திலே என்னுடைய கவிதை வெளியாகியிருந்தது. அதை பார்த்து பூரித்து போனார் எங்களுடைய தமிழாசிரியர். என்னை கையை பிடித்து ஒவ்வொரு வகுப்பறையாக அழைத்து கொண்டு போனார். அந்த கவிதை வந்திருக்கிற இதழை கையிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வகுப்பறையாக போய் நம்முடைய பள்ளி மாணவன் எப்படி கவிதை எழுதியிருக்கிறான் பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வகுப்பிலேயும் போய் படித்து காட்டிக்கொண்டே அழைத்து கொண்டு வந்தார். அது நடந்தது 1950ஆம் ஆண்டு. 1952ஆம் ஆண்டில் நான் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன். அதற்கு மேலே படிக்க வாய்ப்பில்லை, வசதி இல்லை. நான் வேலை தேடி ஊராக அலைந்தேன். ஒரு நாள் நான் சிங்கநல்லூர் பகுதியிலிருந்து மாலை ஒரு 3 மணி 3:30 மணி இருக்கும் கம்போடியா மில் என்கிற பஞ்சாலை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்போது கூட்டம் கூடியிருந்தது. என்ன கூட்டம் என்று பக்கத்திலே போய் கேட்டேன். இப்போது மில்லிலே ஆள் எடுக்கப் போகிறார்கள், அதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்றார்கள். சரி, நாம் தான் நின்று பார்ப்போமே என்று நின்றேன். 3:30 மணிக்கு மேலே வந்த மேல் அதிகாரி அவர்கள் எல்லாரையும் அழைத்தார். என்னையும் அழைத்து கொண்டு உள்ளே போனார். எனக்கு முதல் கிடைத்த பணி, என்னுடைய வாழ்க்கையிலே முதல் கிடைத்த பணி என்ன பணி என்று கேட்டால், ஸ்பின்னிங் என்று சொல்லப்படுகிற நூற்பு பகுதியில் கீழே விழுகிற பஞ்சை தலைக்கு மேலே உயரமாக கட்டித்தரப்பட்டிருக்கிற துடப்பத்தினாலே பெருக்குவது, துப்புரவு செய்வது எனக்கு கிடைத்த வேலை. அந்த வேலை கிடைத்து நான் ஆலைக்குள்ளே போய்விட்டேன். என்னுடைய தாய்க்கு இவன் பஞ்சாலையிலே போய் கம்போடியாவிலே வேலைக்கு சேர்ந்து விட்டான் என்று யாரோ போய் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கு தாங்க முடியாத துயரம். இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார். நான் 1 மணிக்கு பஞ்சாலை வேலையை முடித்து கொண்டு வீட்டுக்கு பக்கத்திலே போகிற போதே யாரோ செத்து போனால் எப்படி அழுவார்களோ அப்படி அழுகிற ஓசை, என்னுடைய தாய் அழுகிற ஓசையை நான் கேட்டேன். எனக்கு விபரீதமாக இருந்தது. நான் போன உடனே ஆற்றாமல் அழுது கொண்டு என்னை கட்டி தாய் பிடித்து கொண்டு அழுதார். ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டேன். நான் உன்னை எதற்காக படிக்க வைத்தேன்? இந்த மில்ல போய் வேலை செய்வதற்காகவா நான் உன்னை படிக்க வைத்தேன் என்று அழுதார்கள். நான் என்னுடைய தாயாரை சமாதானப்படுத்தினேன். பொய் பேசினால் தவறு, திருடினால் தவறு, வேலை செய்வதிலே என்ன தவறு, என்ன படித்திருந்தாலும் வேலை செய்வதிலே ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்லி நான் சமாதானப்படுத்தினேன். என்னை அறியாமல் பெரிய உந்து சக்தி என்னவென்று கேட்டால், எப்படியாவது தமிழ் படிக்க வேண்டும்,
தமிழ் புலவராக வர வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை காட்டிலும் தமிழ் படிப்பதிலே குறைச்சலான மதிப்பெண் வாங்கிக் கொண்டிருந்த ஒருவர், என் அளவுக்கு புலமை இல்லாத ஒருவர் பேரூர் தமிழ் கல்லூரியிலே போய் படித்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் முருகேசன். பெரும்பாலும் அறிவுள்ளவரை பார்த்து பொறாமைப்படுவதென்பது மனிதனுக்கு தவறாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். வசதி இருக்கிறவனை, செல்வ சீமானை, பணக்காரரை, பதவியிலே இருக்கிறவனை பார்த்து நாம் பொறாமைப்பட தேவையில்லை. ஆனால் அறிவுள்ளவரை பார்த்து பொறாமைப்பட தெரிய வேண்டும். நான் பஞ்சாலையிலிருந்து வருகிற போதெல்லாம் அந்த முருகேசன் பேரூர் தமிழ் கல்லூரிக்கு போய்விட்டு சைக்கிளிலே போய் கொண்டிருப்பார். எனக்குள்ளே ஒரு பெரிய வெறி ஏற்பட்டது. இவனெல்லாம் போய் படித்து கொண்டிருக்கிறான், தமிழ் படித்து கொண்டிருக்கிறான், நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பில்லையே, நாமும் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் வேலையை விட்டுவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலையிலே இருந்து கொண்டால் படிக்க வழி இல்லை. என்ன செய்வது என்று யோசனை செய்தபோது, எப்போதும் ஃபுல் நைட் என்று சொல்லுகிறார்களே, முழு இரவு வேலை, 1 மணிக்கு உள்ளே போய் 7 மணிக்கு வெளியிலே வருவது, அந்த வேலையை எப்படியாவது வாங்கி கொண்டால் இரவிலே பஞ்சாலையிலே பாடுபட்டு கொண்டு பகலிலே கல்லூரிக்கு போகலாம் அல்லவா என்று நான் முடிவு செய்தேன். அதற்கு எங்களுடைய மேனேஜரிடத்திலே, மேலாளரிடத்திலே அனுமதி வாங்க வேண்டும். இதற்கு இடையூறாக இருந்தது என்னவென்று கேட்டால், எனக்கும் மேலாளருக்கும் ஒத்து வராது. என்னை பார்க்கிற போது ஒரு ரவுடியைப் போல பார்க்கிற பார்வை அவருக்கு இருந்தது. உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு ரவுடியைப் போலத்தான் இருந்தேன், நடந்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து நான் அவர் இருந்த அறைக்குள்ளே நுழைந்தேன். என்னை பார்த்தவுடனே அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏதோ நம்மை தாக்க வருகிறானோ என்பதைப் போல சுதாரித்து கொள்வதற்காக தன்னுடைய அரைக்கால் சட்டையினுடைய பையிலே கையை விட்டார். கையை விட்டதற்கு காரணம், துப்பாக்கி அவரிடத்திலே போதும் இருக்கும், அதற்காக. நான் 2 கையையும் கூப்பி வணக்கம் ஐயா என்றேன். அவருக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த முரடன், இந்த ரவுடி பயல் வணக்கம் என்று சொல்லுகிறானே என்று ஆச்சரியப்பட்டு போனவர், என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றேன். நான் கேட்டவுடனே அவருடைய முகத்திலே புன்னகை மலர்ந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று மேலே எழுந்தார். நான் கல்லூரியிலே போய், பேரூர் கல்லூரியிலே போய் தமிழ் படிக்க வேண்டும், புலவருக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். நான் சொன்னேன், எனக்கு இரவெல்லாம் வேலை செய்வதற்குரிய வாய்ப்பு கொடுத்தால் பகலிலே 10 கல் தொலைவிலே இருக்கிற அந்த பைந்தமிழ் கல்லூரியிலே போய் நான் படிக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே அவர் வேகமாக வந்து என்னுடைய தோள் மீது கையை போட்டு வெளியிலே அழைத்து கொண்டு போனார். வெல்ஃபேர் ஆஃபீஸர் அங்கே ஒரு அறை இருக்கிறது. அப்படி ஒரு அதிகாரி அவரிடத்திலே என்னை மெதுவாக அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா மேனேஜர் இவனுடைய தோளிலே கையை போட்டு அழைத்து கொண்டு வருகிறாரு என்று அதிர்ச்சியாக கூட இருந்தது. இவர் சொன்னார், இவர் கல்லூரியிலே போய் படிக்கப் போகிறார், பேரூர் தமிழ் கல்லூரியிலே சேர்ந்து புலவருக்கு படிக்கப் போகிறார், நாம் எல்லாம் அவருக்கு உதவ வேண்டும். என்னிடத்திலே கேட்டார். இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு பகலிலே படிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நாம் தருவோம் என்று சொல்லிவிட்டு உறுதி செய்தார். அதற்கு பின்னாலே டைம் கீப்பரை அழைத்து, இவர் எந்த நேரம் வந்தாலும் வேலைக்கு வரலாம், எத்தனை நாள் வேண்டுமானாலும் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார். பேரூரிலே போய் விண்ணப்பம் வாங்கினேன். அந்த விண்ணப்பம் வாங்கிய நாள் கடைசி நாள். இரவிலே பஞ்சாலையிலே பணி, பகலிலே கல்லூரியிலே படிப்பு. 10 கல் தொலைவுக்கு சைக்கிளிலே போக வேண்டும். சைக்கிளிலே போய் சேருகிற போது உடம்பெல்லாம் வெப்பத்தினாலே முத்து முத்தாக வேர்த்திருக்கும். வகுப்பறையிலே உட்கார்ந்து கொண்டு பாடத்தை கேட்கிற போது தூக்கம் தலையை ஆட்டும். அந்த தூக்கத்தை விரட்டுவதற்காக கொஞ்சம் பொடி போடுகிற பழக்கத்தை வைத்து கொண்டேன். டெஸ்க்குக்கு கீழே குனிந்து கொஞ்சம் பொடியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொள்வேன்.
பாடத்தை கவனித்துக் கொண்டிருப்பேன். எனக்கு பக்கத்தில் கந்தசாமி என்கிற ஒருவர் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் வகுப்பறையிலே தூங்கி விடுவார். எங்களுடைய ஆசிரியர் கேட்டார், ஐயா அவர்தானே மில்லுக்கு போய்விட்டு வருகிறவர் அவர்தானே என்று கேட்டார்கள். நான் பக்கத்திலே தூங்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள், பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே இவர்தான் மில்லுக்கு போய்விட்டு வருகிறவர் என்று சொன்ன உடனே, ஐயா மில்லுக்கு போயிட்டு வர்றவர் தூங்காமல் இருக்கார், இவர் சும்மா இருக்கிறவர் ஐயா தூங்குகிறார் என்று கேட்டார். அப்படி இரவு முழுக்க பாடுபட்டாலும் பகலிலே கல்லூரியிலே படிக்கிற போது தமிழ் மீது எனக்கு இருந்த ஆறாத வெறியால் காதலால் பாசத்தால் நான் படித்து புலவர் பட்டம் பெற்று வெளியிலே வந்தேன். 1961ஆம் ஆண்டு நான் புலவர் பட்டத்தோடு வெளியிலே வந்தேன். ஏதோ நான் சாதிக்க முடியாததையெல்லாம் சாதித்து விட்டதை போன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. நாம் தமிழ் படிக்க வேண்டும் என்று துடித்தோம், தமிழ் படித்து முடித்தோம் என்கிற மகிழ்ச்சி மனநிறைவு ஏற்பட்டது. படித்து முடித்தவுடனே எனக்கு வேலை கிடைத்தது எங்கே என்று கேட்டால், தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் ஆத்தூர் என்கிற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே தமிழாசிரியராக போய் நான் சேர்ந்தேன். முதல் பணியாற்றிய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி கரையிலே இருக்கிற ஆத்தூரிலே நான் பணியாற்றினேன். எனக்கு இந்த தாமிரபரணி கரை மிகப்பெரிய கற்பனைகளை எல்லாம் உருவாக்கியது. 1961 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று குலசேகரப்பட்டணத்திலே இருந்து வந்து என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர் என்னை புரிந்து கொண்ட பின்னாலே கேட்டார். எனக்கும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அந்த காலத்தில் அண்ணா பிறந்த நாளை திராவிட நாடு விடுதலை வார விழா என்று ஒரு வாரத்திற்கு நடத்துவது பழக்கம். நான் அந்த விழாவிலே போய் கலந்து கொண்டேன். ஆனால் அங்கே கலந்து கொள்ளுகிற போது வேறு பெயர் மாற்றிக்கொண்டு போனேன். அந்த பெயர் புலவர் கோவை குமணன் என்பது. திடீரென்று பெயரை மாற்றிக்கொண்டு போனேன். சிந்தனை சிற்பி என்று பெருமையோடு அழைக்கிற சிபி சிற்றரசு அவர்கள் அழைப்புதழில் புலவர் கோவை குமணன் என்று போட்டிருந்தார்கள். இவர் பார்த்துவிட்டு, கோவையில் புலமை புத்தந்தாண்டா இருக்கான், குமணன் இங்கே வந்தா என்று கேட்டிருக்கிறார். நான் அந்த நேரம் பார்த்து உள்ளே போனேன். டே பேராண்டி இங்கெங்கடா வந்தேன் என்றார். என்னை பேராண்டி என்று தான் கூப்பிடுவார். என்மேல் மிகுந்த அன்பாக இருப்பார். என்னையும் பேராண்டி என்று தான் சொல்லுவார். கண்ணதாசனையும் டே பேராண்டி என்று தான் சொல்லுவார். அவ்வளவு உரிமையானவர். அவர் உடல் நலமின்றி படுத்திருக்கிற போது நானும் என்னுடைய துணைவியார் தமிழரசியும் போய் அவரை பார்த்து விட்டு வந்தோம். எங்களோட மிகுந்த அன்பாக இருப்பார். ஓ, நீதான் புலவர் கோவை குமணனாடா என்று வரவழைத்து அவர் சொன்னார், டி.கே. சீனிவாசன் இப்படித்தான் மாட்டினா உனக்கு தெரியுமா, ரயில்வேயில் வேலை செஞ்சிட்டு வெவ்வேறு பேரில் கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தா அவன் மாட்டினா தெரியுமா, அப்படித்தான் உன் கதியும் ஆக போது பார், சீக்கிரமாக உன்னை பிடிக்க போகிறாங்க பார் என்று சொன்ன உடனே தான் சரி, இனிமேல் இங்கே இருந்தால் நம்முடைய சர்டிஃபிகேட்டில் வைத்து விடுவார்கள், வாழ்க்கையை கெட்டு போய்விடும், பொழைப்பை கெட்டு போய்விடும் என்று முடிவு செய்து நான் அந்த நாளிலேயே விலகு மடல் எழுதி கொடுத்து சர்டிஃபிகேட்டை கையிலே வாங்கி கொண்டேன். நான் அங்கிருந்து கோவைக்கு வந்து மாநகராட்சியிலே நகராட்சி பள்ளி என்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற பள்ளியிலே நான் தமிழாசிரியராக பணியாற்றச் சேர்ந்தேன். 62ஆம் ஆண்டு நான் அங்கே வந்து பணியாற்றத் தொடங்கினேன். 63ஆம் ஆண்டு என்னுடைய தாயார் 6 மாதங்களுக்கு முன்னாலே இறந்து போயிருந்தார். என்னுடைய தாயாருடைய ஆசைப்படி, என்னுடைய தாயாருக்கு நான் கொடுத்த வாக்குப்படி என்னுடைய மாமன் மகளாகிய தமிழரசியை 1963ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டேன். நான் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலே என்னுடைய மனைவியிடம் கேட்ட கேள்வி,
நான் சென்னைக்கு பாட்டு எழுதுவதற்காக போகிறேன். என்னோடு வந்தால் வசதியாக இருக்க முடியாது. வாய்ப்பு வசதி என்பது இல்லாமல் போய்விடும். நிரம்ப துயரப்பட வேண்டியிருக்கும். அதற்கெல்லாம் சம்மதமா என்று கேட்டவுடனே எல்லாவற்றுக்கும் சம்மதம் என்று சொன்ன பின்னாலே ஏதோ பொதுக்கூட்டத்திற்கு தேதி கொடுப்பதைப் போல ஒரு தேதியை குறித்து 6/12/63 அன்று திருமணம் செய்து கொண்ட பின்னாலே எங்களுக்கு மிகுந்த நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அங்கிருந்து சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. காரணம், நான் என் நெஞ்சத்தை விட்டு என்றைக்கும் நீங்காத என்னுடைய நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் உரிய இயக்குனர் பெரியவர் சங்கர் அவர்களை சந்தித்தேன் கோவையிலே. ஒரு கலை நிகழ்ச்சியிலே அவர் வந்து கலந்து கொண்டார். நான் அந்த நிகழ்ச்சியிலே பேசினேன். நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளவு கற்பனையாக பேசுகிறானே என்று கருதி கொண்டு அவருடைய முகவரியை ஒரு சிகரெட் பாக்கெட்டினுடைய அட்டையிலே எழுதி, நீங்கள் தவறாமல் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நான் இங்கு சென்னைக்கு வந்தேன். அப்போது சத்யா ஸ்டுடியோ என்பதற்கு நெப்டியூன் ஸ்டுடியோ என்று பெயர். அங்கே இது சத்தியம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. இது சத்தியம் படப்பிடிப்புக்காக ஊட்டிக்கு வந்தபோது தான் நான் முதல் முறையாக அவரை சந்தித்தேன். அங்கே போன உடனே அழைத்து கொண்டு போய் படப்பிடிப்பை பாருங்கள் என்று என்னை காட்டினார். அதற்கு பின்னாலே அவருடைய காரிலே அழைத்து கொண்டு வந்து ஆழ்வார்பேட்டையிலே இருந்த சரவணா ஃபிலிம்ஸ் அலுவலகத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்றார். எனக்கு கவிதை எழுதுகிற பயிற்சி இருக்கிறது, கவிதை எழுதுவேன். நீங்கள் உங்களுடைய துறையிலே விரும்பினால் பாட்டு எழுதுவதற்காக எனக்கு ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னேன். அவர் கையை பிடித்து, நான் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு தருவேன் என்றார். அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி வைத்தார்.